வெல்கம் டு தமிழ் வேர்கள் யூடியூப் சேனல். எங்கள் நாடு எங்கள் வீடு. ஒரு காலத்தில் புனித நதி கங்கைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற ஏழை ஆனால் நேர்மையான மரம் வெட்டுபவன் வசித்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் தனது பழைய இரும்பு கோடரியுடன் காட்டிற்குச் சென்று விறகு வெட்டி சந்தையில் விற்று தனது குடும்பத்திற்கு உணவளிப்பான். ஒரு சூடான மதியம் ஆற்றங்கரையில் மரம் வெட்டும்போது ராமனின் கோடரி வியர்வை வழிந்த கைகளிலிருந்து நழுவி பலத்த சத்தத்துடன் ஆழமான ஆற்றில் விழுந்தது. ஏழை மரம் வெட்டுபவன் தண்ணீரின் ஓரத்தில் அமர்ந்து அழத் தொடங்கினான். ஏனென்றால் அவனுடைய கோடரி இல்லாமல் அவனால் வேலை செய்யவோ அல்லது தன் மனைவி மற்றும் குழந்தைகளை பராமரிக்கவோ முடியாது. திடீரென்று தண்ணீர் மின்னத் தொடங்கியது. நீரின் கடவுளான வருணன் ஆற்றிலிருந்து வெளிப்பட்டான். என் குழந்தையே, ஏன் அழுகிறாய் என்று கருணையுள்ள தெய்வம் கேட்டது. ராமன் தனது துரதிருஷ்டத்தை கூப்பிய கைகளுடன் விளக்கினான். வருணன் சிரித்துக்கொண்டே ஆற்றில் திரும்பினான். சூரியனைப் போல மின்னும் ஒரு அழகான தங்கக் கோடரியை பிடித்துக்கொண்டு திரும்பினான். இது உன் கோடரியா? வருணன் கேட்டான். தங்கக் கோடரி. ராமன் வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடியதை விட அதிகமாக இருந்தாலும் அவன் தலையை ஆட்டினான். இல்லை, என் ஆண்டவரே, என் கோடரி எளிய இரும்பினாலானது. வருணன் மீண்டும் மறைந்து நிலவொளி போல மின்னும் வெள்ளிக் கோடரியுடன் திரும்பினான். அப்படியானால் இது உங்களுடையதா? மீண்டும் ராமன் நேர்மையாக பதிலளித்தான். இல்லை, என்னுடையது ஒரு பழைய இரும்பு கோடரி. ராமனின் உண்மைத்தன்மையால் ஈர்க்கப்பட்ட வருணன் மீண்டும் ஒருமுறை விறகு வெட்டியின் அடக்கமான இரும்பு கோடரியை கொண்டு வந்தான். மேலும் இது, ஆம், அது என்னுடையது. ராமன் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டான். ராமனின் நேர்மையில் வருணன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் 3 கோடரிகளையும் அவனுக்கு பரிசாகக் கொடுத்தான். உன் உண்மை உனக்கு பெரிய வெகுமதியைப் பெற்றுத் தந்தது. இவற்றை எடுத்துக்கொண்டு செழிப்பாக வாழுங்கள். ஆனால் நேர்மையின் மதிப்பை ஒருபோதும் மறந்துவிடாதே. ராமன் செல்வந்தனாக வீடு திரும்பினான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் பணிவாகவும் உண்மையாகவும் இருந்தான். நேர்மையே எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்று தன் குழந்தைகளுக்கு கற்பித்தான்.